இன்க்ளூடிங் மை செல்ஃப். எப்படி வந்தோம்? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை சொல்லுங்க, ஒரு பெரிய வேலையை வச்சிருக்கிறார். அந்த படிப்புக்கு வேற எங்கேயும் சம்பந்தமே இல்லை. வாட் ஐ லேர்ன், வாட் ஐ ஸ்டடி, யோசித்து பாருங்க, சம்பந்தமே இல்லை. ஐ நெவர் பீன் அ பைபிள் ஸ்கூல். ஐ டோன்ட் ஹவ் எனி தியாலஜிக்கல் குவாலிஃபிகேஷன், ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் தான் அதெல்லாம் செய்கிறார். சொல்லுங்க, நடத்துகிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாக. நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க, வளர்ந்தவங்களை பார்த்து இல்லை. தேவனு இருக்கிற உறவு தான் அவங்கள வளர்த்துச்சு. பெரிய ஆள் ஆகிட்டார். என்னோட சொல்லுவாங்க நிறைய பேர், அவர் என்னங்க ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டார். நான் பெரிய ஆள் ஆவதற்கு நான் கொடுத்த கிரை எனக்கு மட்டும்தான் தெரியும். புரியுது உங்களுக்கு? ஏளனங்கள், பரியாசங்கள், நிந்தைகள். ஐ பே த ப்ரைஸ். நோ பெயின் நோ கெயின். கிரையும் செலுத்தாமல் எதையும் பெற முடியாது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? செலுத்தி பாருங்க. புரியுது உங்களுக்கு? டிப்டாப் போகக்கூடாது. மேக்கப்போடு மேக்கப்போடு போகக்கூடாது. மேக்கப் இல்லாமல் வரணும், அப்போ தான் மேக்கப்போடு போக முடியும். புரியவே இல்லை. மேக்கப் இல்லாமல் வாங்க, மேக்கப்போட போகலாம். என்னடி பார்க்குறீங்க? ரைட், அது வேறு விஷயம். நிறைய சேவைகள் எல்லாம் இருந்தது. காலப்போக்கிலே இட் டிஸ்ட்ராக்டட், தடுமாறிட்டான். வசதி வரும்போது, வாய்ப்பு வரும்போது, பட்டணங்கள் வரும்போது, பெரிய பெரிய ஆள்லாம் சுற்றி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அடியாள்லாம். சொல்லுங்கள், அது நிரந்தரம் இல்லை. திரும்பவும் விக்கிர தோப்புகளை வணங்கினான், பாகால்களை பலியிட்டான். அம்மா கேட்குறியாம்மா? கேட்குறீங்களா? ரைட், திரும்ப சொல்லுங்கள். குட் பிகினிங் பட் பேட் எண்டிங். உங்கள் எல்லாரும் கையெடுத்து சொல்கிறேன், நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இங்கே இருக்கிற இந்த பையனோட பேசும்போது நிறைய பேரோட பேசினேன். ஹைலி எடிஃபைட். அவன் பேச த வே தே ஸ்பீக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதை தக்க வைப்பது பெரிய காரியம். எல்லாம் கரங்களை சொல்லுங்கள். தேவனே ரீடெயின், எல்லாம் சொல்லுங்கள். அதை தக்க வச்சுக்கணும். இந்த வசதியை, இந்த வாய்ப்பை, இந்த வாழ்க்கையை என்ன பண்ணணும்? சொல்லுங்கள், தக்க வச்சுக்கணும். பிசாசுக்கு பிடிக்காத ஒன்று அதுதான். நான் ஒன்றை தக்க வைப்பது அவனுக்கு பிரியமே கிடையாது. அவன் கொள்ளுகிறவன், அழிக்கிறவன், திருடுகிறவன். அவன் நோக்கமே என் கிருபை அழிக்கணும், என்னுடைய அபிஷேகத்தை அழிக்கணும், என்னுடைய வரங்களை அழிக்கணும், என்னுடைய அழைப்பை அழிக்கணும். திருடுகிறவன் இஸ் a robber to rob my calling. என்னுடைய அழைப்பை திருடணும், என்னுடைய அபிஷேகத்தை திருடணும், என்னுடைய நோக்கத்தை திருடணும், எனக்கு இருக்கிற குறிக்கோளை திருடணும். he knows my ambition. ஆனால் அதுக்கு மத்தியில் அவர் கிருபை கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி திரும்ப சொல்லுகிறேன், சரித்திரத்துக்குள்ளே போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் உலகமெங்கும் சிதறி கிடந்தார்கள்.